ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோல பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பூசணிக்காய் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள ஹீட்டை தணிக்கும். வயிற்று புண்ணு உள்ளவங்களுக்கு காலையில வெறும் வயிற்றுல பூசணிக்காவை அரைச்சி நம்ம வெறுமனையா குடிச்சா ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீர் சத்து அதிகமாக உள்ளது. உடம்புல உள்ள உப்பு நீரெல்லாம் வெளியேற்றும். நீங்க பூசணிக்காய் சாப்பிட்டாலே தெரியும், நிறைய யூரின் வெளியாக வரும். முகத்துக்கு பொலிவு கொடுக்கும், கண் பார்வைக்கும் நல்லது. வெயில் காலத்துல தண்ணி சத்து அதிகமா உள்ள பொருள் பூசணிக்காய். எந்த அளவுக்கு நம்ம இதை உணவுல அதிகமா சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க பூசணிக்காய் அதிகமா நீங்க சேர்த்துக்கோங்க. முன்னாடிலாம் பூசணிக்காய் அதிகமா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, டிஸ்ட்ரிகாயின்னு நினைச்சிட்டு. ஆனா இப்ப அதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இப்ப நிறைய டிமாண்ட் ஆயிடுது பூசணிக்காய் கிடைக்கிறதுக்குமே. பூசணிக்காவை தவிர நம்ம வெண்டைக்காய் போட்டு சுரைக்காய் போட்டுலாம் செய்யலாம் மோர் குழம்பு. ஆனா பூசணிக்காய்க்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதனாலதான் நான் இப்ப பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு செய்ய போறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்ப பூசணிக்காய் கிடைச்சாலும் நீங்க விடாம ஏதாச்சும் ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட்டுருங்க. குடல்ல உள்ள பூச்சியை கூட வெளியேக்குமா இந்த பூசணிக்காய். மோர் குழம்புக்கு மெயினா பூசணிக்காய் தான் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். சரி வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூசணிக்காய் வேவறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் வேக வச்சுக்கிறேன். நான் மண் சட்டியில தான் வச்சு வேக வச்சுக்கிறேன். நம்ம பூசணிக்காவை தோல் சீவிட்டு குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா திருப்பி அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிப்போம். நிறைய தண்ணியாக இருந்துச்சுன்னா கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன் இதுலையே. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கணும். வேகமாக வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணிலாம் வெளியாயிடும். அதனால் நம்ம சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் மூடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் 3/4 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பும் நான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா கொரன்னு இல்லாமல் பேஸ்ட்டாக ஆகும். நான் பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூசணிக்காய் தோல் சீவுறது எல்லாம் பாருங்கள். அந்த டைமில் இதுவும் ஊறி இருக்கும். நான் இப்போ திறந்து பார்த்துக்கிறேன் பூசணிக்காய் வெந்திருக்கான்னு. பார்த்தாலே தெரியுது, அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. மூடி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நான் மூடி போட்டிருக்கேன். எதையுமே மண் சட்டியில் செஞ்சால் உடம்புக்கும் நல்லது, சுவையாகவும் இருக்கும், வாசமானமாக இருக்கும். அதனால் நான் மண் சட்டியில் தான் நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். நான் இப்போ எடுத்து கத்தியால் குத்தி பார்க்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு வெந்துட்டு இருக்கு. சரி, அது வேகட்டும். வேறு ஸ்டெப் பார்க்கலாம். நான் 3 கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டி பூண்டு, அதனால 5 எடுத்திருக்கேன். நீங்க பெருசா இருந்தா 3 போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி எடுத்தீங்கன்னா செரிமானத்துக்கும் நல்லது, வாசமும் கொடுக்கும். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜீரகம் சேர்த்துடாதீங்க, ஒரே ஜீரக வாடையா போயிடும். 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும், வாசத்துக்கு தான். நான் 3 மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உரப்பா வேணும்னா நீங்க 5 மிளகா கூட எடுத்துக்கலாம். நான் காஞ்ச மிளகா சேர்ப்பேன், ரொம்ப பச்சை மிளகா உரப்பு வேணான்னு. இதுதான் நம்மளுக்கு மோர் குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருள். தேங்காய், அரிசி, பருப்பு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, நம்ம இத்தனையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பட்டு போல அரைச்சிக்கலாம். நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியை நான் கீழே ஊற்றலை. அரிசியும் பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை நான் கீழே ஊற்றிடல. நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியே ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நான் சொன்ன அளவுலையே நீங்களும் போட்டு அரைங்க. அதுதான் கரெக்டான மெத்தடாக இருக்கும், நல்லா இருக்கும். நான் இப்போ 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். 300 கிராம் தயிர். அந்த நம்ம தேங்காய்லாம் அரைச்சோம்ல, அது நல்லா அரைஞ்சிருச்சு பேஸ்ட்டாக. அது நான் பெரிய ஜாருக்கு நான் மாற்றிருக்கேன். ஏன்னா அதில் தயிர் ஊற்றி அரைச்சிட்டோம்னா எல்லாம் வெளியாயிடும். அதனால நான் பெரிய ஜாருக்கு நான் மாற்றிருக்கிறேன் அரைச்ச பேஸ்ட்டை. அந்த அரைச்ச பேஸ்ட்டோட தயிரையும் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இல்லாட்டி தயிர் திட்டு திட்டாக இருக்கும், மோர் குழம்புக்கு சரியாக வராது. அதனால நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அந்த அரைச்சதும் தயிரும் சேர்ந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு, அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மெத்தடுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மண் சட்டிலே நான் வேக வச்சு வச்சுருந்தேன்ல பூசணிக்காய், அதே சட்டியில் தான் நான் செய்கிறேன். அதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதை கழுவிட்டு இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணல, நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நான் கொஞ்சமா தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஏன்னா வெண்டைக்காய்லாம் வதக்குற மாரி இருந்தா கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தலாம். என் வெண்டைக்காய் வதக்குற வேலை இல்ல. அதனால நான் கொஞ்சமா ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடு வந்ததும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வாசத்துக்கு நல்லா இருக்கும். வெந்தயம் செவந்ததுக்கு அப்புறம் நீங்க கடுகு போடுங்க. இல்லக்காட்டி வெந்தயம் முழுசா இருந்தோம்னா கசப்பு தன்மை குடுக்கும். செவக்காம இருந்துச்சுன்னா. செவந்ததுக்கு அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும், காஞ்ச மிளகாவும் நான் வச்சிருக்கேன். அத நீங்க போட்டுறலாம். ஏன்னா நான் பச்சை மிளகா 3 தான் நான் போட்டு அரைச்சேன். ஏன்னா பச்சை மிளகாயோட காரம் நம்மளுக்கு வயித்துக்கு காரம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவும், கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சிருக்கோம்ல பூசணிக்காய், அந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஊத்திக்கலாம். நம்ம வேக வச்சிருந்த பூசணிக்காவ போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலேயே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க, தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம். காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கிறதுனால அது ஒரு தனி மணம் குடுக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் சிம்ல வச்சுட்டு தான் நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். ரொம்ப வேகமா வச்சிராதீங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய், பருப்பு, அரிசிலாம் வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு, அதுவும் மோரும் நம்ம கலக்கி வச்சிருந்தோம். தயிரு, நல்லா கட்டி தயிரு, கொஞ்சம் புளிச்ச தயிராவே நீங்க சேர்த்துக்கோங்க. அப்பதான் மோர் குழம்புக்கு நல்லாருக்கும். ரொம்ப புளிச்ச தயிர் இல்ல, நார்மலா புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் சேர்க்காதீங்க. அந்த மோர் குழம்போட டேஸ்ட்டே இருக்காது. லைட்டா புளிப்பு தன்மை இருந்தா தான் மோர் குழம்பு நல்லாருக்கும் ஊத்தி சாப்பிடுறதுக்கு. அப்படி உங்கள்ட்ட புளிச்ச தயிர் இல்லைன்னா, கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்து கொதிக்க வச்சீங்கன்னா, கடுத்து போன மாதிரி ஆயிடும். ஆனா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க புளிச்ச தயிராவே நீங்க சேர்த்துக்கோங்க. நைட்டே ஊத்தி வச்சா தான் நல்லாருக்கும் தயிரு. இப்ப நம்ம அதையும் ஊத்தி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண தான் அந்த மஞ்ச கலர் வரும். நம்ம மோர் குழம்போட மஞ்சள். இப்ப நம்மளுக்கு வெள்ளையா தான் தெரியுது. மிக்ஸ் பண்ண வந்துரும். நீங்க இப்ப திக்னஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணும்டா, இந்த அளவுக்கே நீங்க வச்சுக்கோங்க. இப்ப உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு. எனக்கு உப்பு பத்தல. அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திக்னஸ் பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம மண் சட்டியில வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கொதிச்சு வரும்போது திக்னஸ் ஆகும். உங்களுக்கு இந்த திக்னஸே உங்களுக்கு போதும்னா, அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. இந்த சமயத்துல நீங்க வேகமா வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. நொங்கு நுரையுமா மேல புஸ்ஸுன்னு வரும். அப்பயே நீங்க இறக்கி வச்சுருங்க. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா தெரஞ்ச மாரி ஆயிடும் மோர் குழம்பு. எனக்கு கொஞ்சம் திக்னஸா தான் இருந்துச்சு. அதனால நான் ஜார்லாம் கழுவி நான் தண்ணி ஊத்திக்கிட்டேன். இப்ப கரெக்ட்டான இது வந்துருச்சு. ரொம்ப திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியா இருந்தாலும் அதோட டேஸ்ட்டே இல்லாம போயிடும். நீங்க திட்டமா வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த பூசணிக்காய் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நீங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியும் ஊத்திடாதீங்க. ரொம்ப திக்காவும் வச்சிராதீங்க. இப்ப இந்த அளவுக்கு வரும். இந்த நொங்கு நுரையுமா வரும் பாருங்க. நம்ம ரசம் வச்சிருப்போம்ல, அதே மாதிரி. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க டக்குன்னு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க. ஏன்னா, மண் சட்டியில சூடு இருக்கும்போது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம குழம்பு சாதாரணமா வச்சாலே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது டக்குன்னு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா தெரஞ்ச மாரி ஆயிடும். அப்புறம் மோர் குழம்போட இதே இல்லாம போயிடும். தண்ணி தனியா திட்டா வந்துரும். கடைசியா நான் வாசத்துக்கு மல்லிக்கீரை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச மெத்தட்ல பதமான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சரியான சைட் டிஷ்னா ஒரு காராக்கருணை ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். அதான் நான்வெஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு, இறால் பொரிச்சீங்கன்னா செம டேஸ்ட்டா நல்லாருக்கும். கருவாட்டுலயே நெத்திலி கருவாடு சூப்பரா செம டேஸ்ட்டா இருக்கும். ஆனா இதுக்கு சைட் டிஷ் நல்லா சுல்லுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, செமையா சோறு 2 பங்கு நம்ம சாப்பிடலாம். நான் செஞ்ச மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற வீடியோல சந்திக்கிறேன்.